தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்ற வீடியோ என்னவென்று சொன்னால், வாட்ஸ்அப்லேயே உள்ள 3 ட்ரிக்குகளை பற்றி தான் பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். வாட்ஸ்அப் நிறுவனம் தங்களது புதிய அப்டேட்களை ஒவ்வொன்றாக வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த அப்டேட்களை எல்லாம் இலகுவாக அனைவருக்கும் முன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வாட்ஸ்அப் பீட்டா யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் தான் அவ்வாறு சாத்தியமாகும். அவ்வாறு நீங்கள் இதுவரைக்கும் வாட்ஸ்அப் பீட்டாவிலே இணைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எவ்வாறு வாட்ஸ்அப் பீட்டாவிலே இணைந்து கொள்வது என்பதற்கான ஒரு வீடியோ போட்டுள்ளேன். அதனை மேலே உள்ள ஐகோனிலே கொடுக்கின்றேன், அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் வாட்ஸ்அப் நிறுவனம் வழங்கியிருக்கக்கூடிய 3 புதிய அப்டேட்களை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். அந்த 3 அப்டேட்களும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். அவ்வாறு தெரியவில்லை என்று சொன்னால் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் பார்க்க போகிற விடயம் என்னவென்று சொன்னால், நாம் அனைவருமே வாட்ஸ்அப்லே ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸை எவ்வாறு ஆடியோ ஸ்டேட்டஸ்களாக மாற்றிக்கொள்வது என்று தான் பார்க்க போகின்றோம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஸ்டேட்டஸுக்குள்ளே சென்று ஏதாவது ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸாக சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் இப்போது இந்த வீடியோவையே ஸ்டேட்டஸாக சூஸ் பண்ணிக்கொள்கின்றேன். இந்த வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணதன் பிறகு மேலே பாருங்கள், பென்சில் போன்ற ஒரு ஐக்கோன் வழங்கியிருக்கின்றார்கள் எடிட் பண்ணுவதற்குரிய. அதனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதனை கிளிக் செய்ததன் பிறகு இங்கே கலர் எல்லாம் தந்திருக்கின்றார்கள். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இவ்வாறு சூஸ் பண்ணதன் பிறகு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோவின் மேலே வைத்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இது வீடியோ இல்லாமல் சூஸ் பண்ணின அந்த கலரே ஃபுல்லாக வந்திருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிக்கொள்ள முடியும் அல்லது இமோஜிகளை செட் பண்ணிக்கொள்ள முடியும். இவ்வாறு நீங்கள் வீடியோவாக வைக்க நினைக்கின்ற விடயத்தையே ஆடியோவாக இதில் ஸ்டேட்டஸாக போட்டுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எவ்வாறு நாம் ஃபேஸ்புக்கை தமிழ் மொழியின் மூலமாக பயன்படுத்துவதற்கான ஆப்ஷன்கள் வழங்கியிருக்கின்றார்களோ அதே போன்றே வாட்ஸ்அப்பையும் நாம் தமிழிலே பயன்படுத்துவதற்கான ஆப்ஷன்கள் எல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள். இதை நாம் எவ்வாறு ஆக்டிவ் பண்ணிக்கொள்வது என்று சொன்னால், இங்கே பாருங்கள், உங்களுடைய செட்டிங்குக்குள்ளே சென்று சேட் என்கின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே சென்று கொள்ளுங்கள். அதற்குள்ளே சென்று சொன்னால் 4வதாக அப் லாங்குவேஜ் என்று சொல்லி வழங்கியிருக்கின்றார்கள். அதனை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இதிலே பாருங்கள், ஃபோன் லாங்குவேஜ் அரபி என்று சொல்லி 2 வழங்கியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், நான் இப்போது கல்ஃப் கண்ட்ரியிலே இருப்பதனால் அந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய இந்த 2 லாங்குவேஜ் தான் இதிலே வழங்கியிருக்கின்றார்கள். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பருக்கு அந்த கண்ட்ரிக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் சப்போர்ட் ஆகுமோ அதுவும் எல்லாம் இதிலே காட்டி விடுவார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற ட்ரிக் என்னவென்று சொன்னால், நாம் யாருக்காவது வாய்ஸ் நோட் அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் என்ன வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கின்றோம் என்பதனை பார்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், இங்கே உள்ள மைக்ரோஃபோனை லாங் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். அதனை லாங் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் என்னென்ன விடயங்களை எல்லாம் பேசியிருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒன்று பெக் வந்து கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுகின்றீரோ அவருடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். அதனை கிளிக் பண்ண பிறகு மீண்டும் பெக் வந்து கொள்ளுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே உங்கள் ரெக்கார்ட் பண்ண விடயங்களை எல்லாம் பார்த்து கொள்வதற்கான ஆப்ஷன் கீழே தந்திருக்கிறார்கள். அதனை ப்ளே பண்ணி நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இன்று நாம் இந்த வீடியோ மூலமாக வாட்ஸ்அப்லே உங்களுக்கு தெரியாத 3 விடயமான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இந்த 3 விடயமும் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான ஒரு விடயமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள்.